நாத பறையறைமை அறிவாகிய வாளை ஏந்தியுள்ள தலைவனாகிய சிறுமானுடைய பெயரை பறையறைந்து எல்லோருக்கும் கூறுங்கள். நாதம் 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 பறைனா மந்திரம் நமசிவாய வாழ்க அப்படிங்கிற நாதனுடைய பறை அறைமை. மானமா ஏறும் மையர் மண் மதி வெண் குடைகவின் உங்கள் அறிவு நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திக்க கூடியதாக இருக்கக்கூடிய தன் அறிவு உலக உயிர்களுக்கெல்லாம் தூய்மையையும் பண்பையும் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிற வெண்குடையை கவின்மீன்கள் ஆன நீற்று கவசம் அடைய புகுமீன்கள்ங்கிறார். திருநீற்று கவசம் அடைய புகுமீன்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. என்ன இதை விட தெளிவா திருநீர் கவசம் இதை விட தெளிவா யாரும் சொல்ல முடியாது. ஆன நீற்று கவசம் அடைய புகுமீன்கள் எதுக்கு? வானனூர் கொள்வோம் நாம், வானவூர் போய் நம்ம போய் ஜெயிச்சுக்கலாம், அங்கே இருந்துக்கலாம். மாயப்படை வாராமே, இந்த மாயையாகிய வினை நம்மை பற்றாமல் இருக்க இதை அறிய வேண்டும் அப்படிங்கிறார். இல்ல எவ்வளவு நல்ல திருவாசகம் இல்ல. பிரபஞ்ச போர், அதுக்கு தலைப்பே பிரபஞ்ச போர். அங்கு இறைவனுடைய திருப்படை எழுகிறது. அப்ப தளபதி நந்தியம்பெருமான் கூறாரு என்னான்னு, ஞானவாழ் ஏந்தும் நாத பறையறைமை மானமா ஏறும் மையர் மதி வெண் குடை கவின்மீன் ஆன நீற்று கவசம் அடைய புகுமீன்கள். இங்க பூந்துக்கங்கிறாரு, கவசத்துக்குள்ள நீ பூந்துக்க அப்படிங்கிறார் இல்லையா? அது ரெண்டும் வெளிப்படையா செய்யுது. நாதம் வெளியே வெளியேறது, உடை வெளியே பிடிக்கிறது. ஆனா நீட்டு கவசத்தை நம் உடலை கவசத்துக்குள்ள செலுத்துறது. நீட்டு கவசம் அடைய போனீங்கள் எதுக்குன்னா வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே. இந்த மாயை நம்மை தாக்காமல் நாம் சிவமாம் தன்மை பெறுவதற்கு திருநீற்று கவசம் மங்காமல் பூசியன், அதுதான் முக்கியம். கங்காள எதுக்கு இந்த உபதேசம் பண்ணிட்டு திருநீற்று பை கொடுப்பாங்க, அது அனுஷ்டானம் பண்றப்ப மட்டும் எடுத்து பூசிக்கல, சதா காலமும் நம்ம இடுப்புல வச்சிருந்து திருநீர் அழி எடுத்து பூசிக்க. அதனால சும்மா நானும் திருநீர் வைக்கிறேன் வினை கழியலன்னா எங்க இருந்து கழியும்? அவர் தெளிவா சொல்றாரு, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரே ஆமாயிலாங்க. அந்த வரிதான் முக்கியம். நான் எங்க ஊர்ல எனக்கு ஐயா உபதேசம் பண்ணி சமய பிரவேசம் செஞ்சு திருநீர் அணிவச்சு ஒல்லிக்கு சாட்டம் இருப்பேன். உடம்பெல்லாம் கோடு போட்டு போனா கோயில் போவேன். இங்க இருக்கிற தீகா என் கூட திராவிட கழகத்துல பயணிச்சவங்க ஊர்க்காரங்கெல்லாம் பாரா எலும்பு கூட ஓடுதுமா. ஏன்னா நெஞ்செல்லாம் திருநீர் வச்சிருக்கோம், கையெல்லாம் திருநீர் வச்சிருக்கோம் இல்லையா? வர எலும்பு கூட போகுது. ஆனா ஒரு கெத்து தான் திருநீர். இந்த மேட்டூர்ல நான் மட்டும்தான் 16 இடங்கள்ல திருநீர் அணிஞ்சிருக்கேன், வேற யாருக்கும் இந்த யோகிதை இல்லை.